வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம இளவரசனோட குடும்ப சந்தையை பற்றி தான். இந்த குடும்ப சந்தை எப்போ தீருன்னு எனக்கு தெரியல. இது இப்போ மட்டும் இல்லைங்க, எப்போவுமே தீராது. இவங்களுக்கு வருமானமே இதுதான். அப்புறம் அந்த அம்மா நேற்று ஒரு வீடியோ போட்டுருக்கு. எந்த பிரயோஜனம் இல்லைங்க, யார் சொல்கிறீங்க கேட்குறது இல்லைங்க, நான் சொல்லிங்க கேட்குறது இல்லைங்க, அவங்க அம்மா சொல்லுங்க கேட்குறது இல்லைங்க, எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறாங்க. எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுக்காக இது வீடியோ போடுறாங்கன்னா, சப்ஸ்கிரைபருக்கு பிரயோஜனம் இல்லை, பார்க்குற ஆடியன்ஸுக்கு பிரயோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்குது. என்ன காரணம்னா, வியூஸுங்கிற பேரில் நல்ல வருமானம் தான். அதுதான் இவங்களோட புத்திசாலித்தனம். இப்படியெல்லாம் வீடியோ போட்டால் எப்படி இருந்தாலும் வியூஸ் போகும், லட்சக்கணக்கில் வியூஸ் போகும். ஆல்ரெடி நேற்றே ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, அதே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில். அப்புறம் மறுபடியும் சாயந்தரம் நம்ம கமெண்ட் இருக்கக்கூடாது, மறுபடியும் இன்னொரு வீடியோ போட்டால் தான் நம்மளுக்கு வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரயோஜனம் இல்லைன்ட்டு வர்றாங்க. எந்த பிரயோஜனம் இல்லாமல் எதுக்கு வீடியோ போடுறாங்க? அதான் ஒரு பிரயோஜனம் இல்லையே. ஆனால் இவங்களுக்கு பிரயோஜனம் இருக்குது. வருமானங்கிறது, இன்கம், இலவச மணிங்கிற ஒரு ஆப்ஷன் இவங்களுக்கு இருக்குது. பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒன்றும் கிடையாது. வேஸ்ட்டாக நெட்டு தான் செலவாகு. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம இளவரசர் ஒரு வீடியோ போட்டிருந்தார், என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது. சரி, இவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னா அதை வெளியிடலாமே. நான் ஒரு பொண்ணு கூட சேட் பண்ணிகிட்டு இருந்தேங்க, 3 வருஷமாக சேட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அது எங்கள் மனைவிக்கு தெரிஞ்சது. மனைவி சொன்னாங்க, அதை சொல்லியிருக்கலாம். அதை சொல்லாமல் என் மேலே எந்த தப்பும் இல்லைன்ட்டு ஒரு வீடியோ போட்டுப்பார். பரிதாபத்தை தேடிட்டு வீடியோ போடுவார். அப்புறம் அடுத்த நாள், உங்கள் வேலையை பாருங்கடா, நான் என்ன வேணாம் பண்ணுவேன், இஷ்டம் இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா பார்க்காதீங்க அப்படின்ட்டு வீடியோ போடுவாங்க. கணவன் மனைவி மாற்றி மாற்றி வீடியோ போட்டு வியூஸ் அல்றாங்க. ஆனால் பார்க்குற ஆடியன்ஸுக்கு தான் வேஸ்ட்டாக நெட்டு செலவாகுது. அது வேஸ்ட்டு தான் உண்மையிலுமே. என்ன காரணம்னா, நீங்கள் எத்தனை தடவை அட்வைஸ் பண்ணாலும் இவங்க குடும்ப சண்டை இப்போதைக்கு தீராது. இவங்க குடும்ப சண்டை தீக்கோன்னா யூடியூப் சிஇஓ நீல்மோகன் தான் நீ வரணும் மாட்டேக்குது. அதான் உண்மை. அப்புறம் பார்த்திங்கன்னா, இளவரசர் வீட்டுக்கு அவங்க அம்மா வந்திருப்பாங்க. சரி, அவங்க அம்மாக்கிட்டையாவது நான் இளவரசர் சொல்லியிருக்கலாம், நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட டச்சப்பில் இருந்தேன், அது காய்கறிக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த காய்கறி யூடியூப்பில் வெளியிட்டு என்னோடய மான மரியாதையெல்லாம் போக்கிட்டா, இனி நான் எப்படி தலை காட்டுறது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை சொல்லலை. அவங்க அம்மாவை தான் ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். ஏண்டா, உனக்கு குடி மட்டும்தான் இருக்குது, பொம்பளை சகவாசம் இருக்குதான்னு ஒரு வார்த்தை கேட்டுருந்தா பரவாயில்ல, நல்லா நியாயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவங்க பேசல. குடிக்காதேங்கிறாரு. அப்புறம் அந்த அம்மா உட்காந்துட்டு இந்த மருந்தை பற்றியே ஒரு வாரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. மருந்து வாங்கிட்டு வந்து சின்ன குழந்தைக்கு தான் மருந்து வாங்கிட்டு வந்தால் குடிக்காமல் அடம் பிடிப்பாங்க. ஆனால் இவர் குடிக்க மாட்டாராமா, அந்த மருந்தையும் சாப்பிட மாட்டாராமா. கேட்டால் சப்ஸ்கிரைபர்லாம் சைடு எஃபெக்ட் வருன்ட்டு பயப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாமே சப்ஸ்கிரைபர் பற்றி சொல்கிறபடி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவன் இவங்களுக்கு என்ன வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு எந்த சப்ஸ்கிரைபர்கிட்டையும் இவங்க பகிர்ந்துருத்துறது இல்லை. என்ன காரணம்னா, அதெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா அடுத்த டைம் எப்படி நம்ம வீடியோ பார்ப்பாங்க. நாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா, இவங்க கணவன் மனைவி மாறி மாறி கண்டென்ட் வீடியோ தான். ஒன்றும் இல்லைங்க. கணவர் ஒரு வீடியோ போடுறது, மனைவி ஒரு வீடியோ போடுறது, ஃபுல்லாக கண்டென்ட் தான். குடும்ப சண்டை தான். குடும்ப சண்டை கிட்டத்தட்ட 25 நாள் ஆகி போச்சு. இன்னொரு 50 நாள் கொண்டு வருவாங்க. 50 நாள் கொண்டு வந்தால் பார்க்குற ஆடியன்ஸுக்கு நெட்டு வேஸ்ட்டாக செலவாகு. 600 ரூபா கொடுத்து ரீசார்ஜ் பண்ணால் இவங்க வீடியோ பார்க்குறக்கு ஒரு 200 MB 300 MB போகு. அப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு என்ன லாபம்னா, லட்சக்கணக்கில் வியூஸ் பார்த்துட்டு நல்ல வருமானம் பார்த்துட்டு அப்புறம் மானே தேனே தங்க மயில் தகர மயிலின்ட்டு கொண்டாடுவாங்க. இதுதான் இவங்க குடும்ப சண்டையை. மொத்தத்தில் யூடியூப்பில் போடுறதே தப்பு, அது வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றதே தப்பு. அப்புறம் நேற்று அவங்க மனைவி வீட்டுக்கு வந்துக்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. ஏன் இளவரசனை பார்த்து அதை கேட்கல? உங்களுக்கு யாரோ ஒரு பொண்ணு கூட டச்சப் இருக்குது, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, அந்த கமெண்டருக்கெல்லாம் நீங்கள் ஆர்ட் சிம்பிளில் ரிப்ளை கொடுக்குறீங்க, ஏன் ஒரு வார்த்தையும் கூட கேட்கல? என்ன காரணம்? அதுதான் இவங்க ட்விஸ்ட்டே. அப்படியெல்லாம் கேட்டால் எச்சா சண்டை எல்லாமே மான மரியாதை, மொத்த மான மரியாதை போகும் தான் இவங்க நினைக்கிறாங்களாட்டுக்குது. மொத்தத்தில் வலைதளத்தில் இவங்க போடுற பித்தலாட்டம் தான் இது. உண்மையான பித்தலாட்டம் தான். நேற்று கேட்டுக்கலாமே, இளவரசன் மனைவி அவங்க வீட்டுக்கு வந்தாங்க, இளவரசனை பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுக்கலாம்லங்க. சரி, அந்த அம்மா சொல்லுது, இந்த மாதிரி என் கணவர் அந்த பொண்ணு கூட பேசிகிட்டு இருந்தது, நான் அந்த ரெக்கார்டெல்லாம் உங்களுக்கு காமிச்சா கழுவி ஊற்றுவீங்க அப்படின்னு. ஆல்ரெடி எல்லாமே கழுவி ஊற்றிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னி கழுவி ஊற்றுறக்கு என்ன இருக்குது? இவர் எப்படி இன்னி வெளியே மானே தேனே சாமி, இவருக்கு வாயில் தெரிஞ்சது ஒரே வார்த்தை என்னதுங்களா, ஓகே சாமி, ஓகே தங்கம். ஆனால் இவர்
இன்னொரு பொண்ணு கூட டச்சப்பில் இருக்கிறாங்களாம்மா. அது இந்த அம்மா 3 வருஷமாக பார்த்துட்ருக்குறாங்களாம்மா. 3 வருஷமாக பார்த்துட்ருக்காம வேடிக்கை தான் பார்த்துட்ருப்பாங்களாட்டுக்குது. அது இந்த அம்மா வீடியோ போட்டு வெளிவிட்டு நல்ல வருமானம் பார்த்துட்ருக்குது. கணவன் மனைவி பயங்கரமான ட்விஸ்ட்டோடு தான் வீடியோ போடுறான். கணவருக்கு ஒன்று சொல்லுவார், நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க, நான் ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் நம்ம சண்டை இப்போதைக்கு தீர்ந்த பாடு இல்லை. நம்ம சண்டை பிடிக்கிறது இப்போ ஒருவேளை தீர்க்கப்பட்டால் நம்மளுக்கு வருமானம் வர்றது எப்பவும் போல் கம்மியாயிரும். நம்மளுக்கு 10,000 15,000 வியூஸ் தான் போயிட்டுருக்குது. இந்த குடும்ப சண்டையவே நம்ம வந்து வீடியோ போட்டால் நம்மளுக்கு லட்சக்கணக்கில் வியூஸ் போகும், லட்சக்கணக்கில் வருமானம் வரும். அதை பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒன்றும் தெரியாது, நிஜ சண்டையை நினச்சிக்குவாங்க. நீங்கள் எத்தனை தடவை கமெண்ட் பண்ணாலும் குடிக்காதீங்க அப்படின்னா நான் குடிப்பேன் தான் சொல்லுவார். மொத்தத்தில் இளவரசன் இருந்தோன்னா அது இளவரசன் நினச்சா மட்டும்தான் முடியும். இனிமேல் குடிக்க மாட்டேன்ட்டு லட்சம் தடவை சொல்லியிருப்பார். அப்புறம் மனைவி எந்த பிரயோஜனம் இல்லாமல் வீட்டுக்கு வந்துக்கிறாங்க. வீடியோவில் தான் எந்த பிரயோஜனம் இல்லைங்க, யார் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இளவரசன் காயத்ரி சண்டை தீர்த்து வைக்கப்பட்டால் நம்ம இந்திய பொருளாதாரம் மேம்படுமா, நம்ம நாட்டினோட பொருளாதாரம் மேம்படுமா? நீங்கள் பல யூடியூப் சேனல் இருக்குது, ராபர்ட் மீனான்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, போய் பாருங்கள் எப்படி வீடியோ போடுறாங்கன்னு பாருங்கள். அப்புறம் நிறைய சேனல் இருக்குது, நான் திருப்பி சொல்லிகிட்டு இருக்க மாட்டேங்க. ஆனால் இவங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, குடும்பத்தை காட்டி வீடியோ போட்டு சண்டை பிடிக்கிறது, இதுதான் இருக்குது. வேற ஒரு கண்டென்ட் வீடியோ கிடையாது. ஏன்னா கேட்டால் நாங்கள் ஓன் கண்டென்ட் போடுறோம். எல்லாருமே ஓன் கண்டென்ட் தாங்க போடுறோம். அந்த ஓன் கண்டென்ட் எப்படி போடுறாங்க, எல்லா ஆடியன்ஸும் பார்த்து ரசிக்கிற மாதிரி போடுறாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த அம்மா மாமியார் அவங்க அம்மா வீட்டில் உட்காந்துட்டு ஒரு வீடியோ, இவர் வீட்டில் உட்காந்துட்டு ஒரு வீடியோ, மாற்றி வீடியோ போடுறாங்க. அப்புறம் இவங்க அம்மா நேற்று அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க, இனிமேல் குடிக்காதரா ஒழுக்க மாதிரி அப்படிங்கிற சொல்லிட்டு போனாங்க. பரவாயில்ல, ஆனால் அதையும் சொல்லியிருக்கலாம், உனக்கு இன்னொரு பொண்ணு கூட டச்சப் இருக்குது, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற, 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை விட்டு போட்டு அவங்க அம்மா என்ன சொல்லுங்க, நீ நல்ல வீடியோ போடு, நீ எந்த வேலை வெட்டிக்கும் போகாத, வீடியோவில் நீ முன்னேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துக்குங்க. ஒரு ஆள் வேலை வெட்டி போய் முன்னேறினா ஓகே. இவங்க எந்த இடத்துல முன்னேறினாங்கன்னு எனக்கு உண்மையாக புரியல. யூடியூப்பில் உட்காந்துட்டு ஒரு நாளைக்கு 8 வீடியோ 9 வீடியோ போட்டு வருமானம் பார்க்குறதெல்லாம் பெருமையா? நான் கேட்குறது பெருமையாக கேட்குறேன். உழைச்சி முன்னேறி அதில் பார்ட் டைம் யூடியூப்பில் வருமானம் பார்த்தா அதை சொல்லலாம், ஓ இவங்க வேலைக்கும் போயிருக்கிறாங்க, யூடியூப்லேயும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இவங்க உட்காந்துட்டு 5 வருஷமாக உட்காந்துட்டு கணவன் மனைவி மாறி நடித்து கண்டென்ட்டுக்காக வீடியோ போட்டு மக்களை ஏமாற்றி, சப்ஸ்கிரைபரை ஏமாற்றி, அவங்களோட நெட்டு வேஸ்ட்டாக செலவு பண்ணி வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு என்ன பெருமை இருக்குதுன்னு கேட்குறேன். ஒரு பெருமையும் கிடையாது. ஆனால் அந்த குழந்தைய பார்த்தா தான் எனக்கு பாவமாக இருக்குது. இவங்க சண்டையில் அந்த குழந்தை சிக்கி தவிச்சிட்ருக்குது. அந்த அம்மா நேற்று காலையில் ஒரு வீடியோ, சாயந்தரம் பார்த்தீங்கன்னா எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறாங்க. ஒரு பிரயோஜனம் இல்லையுமே அப்புறம் எதுக்கு யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க? வருமானத்துக்கு வேண்டியதா, வேறு எதுக்கும் கிடையாது. மொத்தத்தில் இவங்க மக்களை குழப்பிட்டு நாங்கள் பிரயோஜனம் இல்லை, நீங்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, பரவாயில்ல, இவங்களுக்கு பயங்கர ஆதரவு இருக்குது. ஒருவேளை இவங்க சப்ஸ்கிரைபர்லாம் நீங்கள் வந்து இவங்க வீட்டுக்கு படையெடுத்து வர்ற சட்டமன்ற எலெக்ஷனில் ஒன்றா அந்த அம்மா காயத்ரி நிற்க வைங்க, இல்லைன்னு இளவரசர் நிற்க வைங்க. அதான் 13 லட்சம் பேர் ஆதரவு இருக்குல்லங்க, தாராளமாக நின்று ஜெயிச்சு காட்டலான்னு நினைக்கிறேன். இவங்க பிரச்சனை தீக்கொன்னா இன்றைக்கி யூடியூப் CEO நீல்மோகன் வந்தால் மட்டும்தான் முடியும், வேறு வழியே இல்லை. மொத்தத்தில் இவங்க வருமானத்துக்கு போடுற சண்டை தான், அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணாலுமே திருப்பி வீடியோவாக வரும். மொத்தத்தில் இளவரசனுக்கு ஒரு பொண்ணு கூட டச்சப் இருக்குன்னு சொல்லியாச்சு. பல பேர் வந்து அவர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கமெண்டர்ஸை என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒய்ஃபு என்ன கமெண்ட் பண்ணுறீங்க, எங்கள் கணவருக்கு ஆர்டிஸ்ட் சிம்பிள் போடுற மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க, கிஸ் அடிக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க, இதுதான் ஒரு அண்ணன் சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களா? நான் அவங்களுக்கு வார்னிங் கொடுக்குறேன் சொல்கிறாங்க. அவங்க பேரே வெளிவிட்டால் பரவாயில்ல, அந்த பொண்ணு கூட என்ன ஆடியோ பேசினாலும் அதையும் வெளிவிட்டால் பரவாயில்ல, அதெல்லாம் இந்த அம்மா வெளிவிட மாட்டாங்க. மொத்தத்தில் இவங்க போடுறது வருமான சண்டை தான், இது வருமான ட்ராமா தான் சண்டை. இது சண்டை இப்போதைக்கு ஓயவாடு இல்லை, 100 நாள் செஞ்சுரி அடிக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட 30 நாள் ஆகிப்போச்சு. இன்னும் ஒரு 70 நாள் பண்ணால் ரெக்கார்டு படைச்சிருவார் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதம் இன்கம் கொஞ்சம் அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. அப்புறம் மருந்து குடிக்க மாட்டேங்கிறாமா, யாராவது சப்ஸ்கிரைபர் போய் இவருக்கு அட்வைஸ் பண்ணி அந்த மருந்து கொடுங்க, இல்லைன்னா இந்த சண்டை இப்போதைக்கு ஓய்ந்த பாடு இல்லை. நன்றி, வணக்கம்.